குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி 2026 சனி பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாரை பார்த்தாலுமே ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, லாப சனி வருது, வேற லெவல்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லாஸ்டா சனி ராகு இணைவோட சனி அவர்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த கடந்த 2020 25 வரைக்குமே ரிஷபராசிக்காரங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நிறைய வேலைகள்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாங்க. அடுத்தது குடும்பத்தை பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மனைவியார் கணவனா இருக்கட்டும், விவாகரத்து ஆயிருக்கும். அப்படி இல்லாட்டி குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு நீண்ட தூரத்துல வேலையில போய் இருந்திருப்பாங்க. தனிமை அடைந்திருப்பாங்க. நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே தெரியும். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு கம்ப்ளீட்டா மந்தமாயிருக்கும். படிப்புல கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுறது, பிரச்சனை ஆகுறது, இதெல்லாமே குழந்தைங்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப தலைவலி, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும். நான் சொல்றது இப்ப கிடையாது, இது கடந்த ஒரு 5 வருடத்துக்குள்ள நான் சொல்றேன். ஏன்னா ராகு பயிற்சியும் கலந்து சொல்றேன். ஆல்ரெடி இந்த சனி பார்வைகளும் பார்த்து இதெல்லாமே நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2026 சனி பயிற்சி இப்ப 12ஆம் இடத்துல 3ஆம் பார்வையை திரும்பவும் பார்க்குது. அப்போ எப்படி இருக்கும்? ஸோ ராகுவோடு இணைந்து பார்த்து இப்போ தனியா சனி மட்டும் பார்க்கிறாரு. அப்போ சனி பார்வை இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, 3ஆம் இடத்துல சில சோதனைகளையும் தடங்களையும் கொடுத்துட்டு அடுத்தது அவர் லாபசனியா வேலை செய்வார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒரு தடை தாமதத்தை எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் கோச்சார சனியா லாபமா வேலை செய்வார். ஏன்னா அவர் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வார். அப்போ எதனால அந்த தடைகள் அப்படிங்கிற பார்க்கும்போது எப்படின்னா, நாம செய்யக்கூடிய கர்மா, நம்ம எல்லாருக்குமே தவறும் செய்வோம், நல்லதும் செய்வோம். எல்லாத்தோட மனிதர்களோட இயல்புமே அது இருக்கதான் செய்யும். ஏன்னா தனக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு கெட்டதா இருக்கும். அப்போ நாம செய்யற செயல்கள் நல்லதா கெட்டதா நம்ம உணர்றதுக்கே லேட் ஆகிற போது எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றது? கரெக்டு தானே நான் சொல்றது? அப்போ நாம செய்யக்கூடிய வினைகள் நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்ல காலத்துல கிடையாது. இந்த மாதிரியான சோதனையான பீரியட்ல நாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு காரணம் நாம் செய்த கர்மா மட்டுமே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மனைவியை பிரிந்திருப்பாங்க, டிவோர்ஸ் ஆயிருக்கும், இல்லாட்டி ஒரே வீட்டுல இருந்து பேசாம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யார் காரணம்? நம்மளுடைய சனி தான். அப்ப ராகுவோட இருந்து பார்க்கும்போது அதை பெருசு பண்ணியிருப்பார்ல. இப்ப ராகு அடுத்ததா போயாச்சு கும்பத்துக்கு. அப்போ இப்போ சனி இங்க வந்தாச்சு.
அப்போ வந்து எப்படின்னா, நம்ம இதை வந்து எப்படி சரி பண்ணலாம், எப்படி நம்ம பார்க்கப்படும் அப்படின்னா, இப்போ நமக்கு நிதானம் வந்துடும். சனி மட்டுமே பார்க்கும்போது நிதானம் அங்க வந்துடும். ஏன்னா எதுவுமே அவர் அவசரமா யோசிக்க மாட்டாரு, நிதானித்து தான் அறிந்துருவாரு. ஸோ இந்த கஷ்டமான டைம்ல நீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு யார் உதவினாங்க, யாரு நமக்கு உதவி கேட்டு நமக்கு பண்ணல அப்படிங்கிற எல்லா விஷயத்திலுமே இப்ப நீங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாரு சனி. அவர் ரொம்ப நல்லவருங்க. லைஃப்ல எல்லாமே சரியா போனா நம்ம என்ன செய்யறோம், யார் நம்ம கிட்ட நல்லது பண்றாங்க, யார் கெட்டது பண்றாங்க நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரேக் பாயிண்ட் நம்ம லைஃப்ல வந்தா மட்டும்தான் நம்ம கூட யார் டிராவல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும், நம்ம கஷ்டத்துக்கு யார் உதவி பண்றாங்கன்னு தெரியும். ஸோ இந்த காலகட்டத்துல இவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து யார் கை கூடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, அவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. அப்போ நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, தவறுகளை சுட்டி காட்டும் இடத்தில் இருப்பவர்களை நீங்க வந்து தப்பே சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க மேல அக்கறை இருக்கவங்க மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தப்பை சொல்லுவாங்க. அது உங்க வீட்டுல பிறந்தவங்களோட அண்ணனா இருக்கலாம், உங்களுடைய கணவரா இருக்கலாம், ஸோ உங்களுடைய பெஸ்ட் வெல்விஷர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய நல்லது கேட்டு நீங்க முடிவெடுக்கும் போது குடும்பத்தில் நடந்த பிரச்சனை பிரிவினைகள் எல்லாம் ஒன்று சேருவீங்க. ஏன்னா அதுதான் லாபமா வரும் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இடங்கள்ல அந்த லாபஸ்தானங்கள் வேலை செய்யும். ஸோ ரிஷப ராசிக்கு இப்போ 9, 10ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ வந்து உங்களுடைய தந்தைக்காக ஒரு விரயங்கள், ஒரு கோவில் பரிகாரத்துக்கு டிராவலிங்காக அந்த ஒரு விரயங்கள், 10ஆம் இடம் தொழிலுக்காக ஒரு விரயங்கள். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் அது மூலியமா உங்களுக்கு லாபமாக வேலை செய்யும். ஸோ நல்லபடியாக கோவிலுக்கு நீங்க வந்து நல்லபடியாக கோயிலுக்கெல்லாம் போய் நீங்க வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஸ்ட்ராங்கா உங்களுடைய தெரிந்தவங்க நல்லவங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்டு விசாரிச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து சனீஸ்வரன் பகவானை வந்து நீங்க கும்பிடணும். அதே மாதிரி ஈஸ்வரன் சிவனை வழிபட்டால் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது நடக்கும். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.